உண்டதாக. இந்த ஆண்டிலும் 2 மாதங்களை கடந்து இந்த 3வது மாதத்திலும் கர்த்தர் நம்மளை ஜீவனோடு வைத்து காண செய்த கிருபைக்காய் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மறுபடியும் உங்கள் மத்தியிலே வந்து ஆண்டவருடைய வார்த்தையை தரத்தக்கதாக ஆண்டவர் செய்த இரக்கத்துக்காய் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பு கொடுத்த போதருக்கு நன்றி, அவருடைய ஊழியர்கள் குடும்பங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஐயா சொன்னது போல இந்த தேர்தலுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணோம். நமக்கு ஒருவேளை அந்த சீரியஸ்னஸ் தெரியலன்னு நினைக்கிறேன். இந்த இந்த வரப்புற தேர்தல் ரொம்ப முக்கியம், ரொம்ப கிரிட்டிக்கல். வாழ்வா சாவான்ற கணக்கு தான் இது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பிஜேபி வந்துருச்சுன்னா சபை இருக்குமான்றதே டவுட்டு தான். சபை கூடி வர்றது, ஏன்னா அவனுக்கு தெரியும் எப்படி மடக்கணும், பிசாசுக்கு தெரியும் எப்படி விழ வைக்கணும், எங்கே அடித்தா எங்கே விழுவான். ஆனால் தான் இயேசுவே என்ன பண்ணான்னா அடிக்கிறதுக்காக வந்தான், கீழே தள்ளுறதுக்காக வந்தான். அதனால் தயவு செய்து இன்னும் 1 மாதம் டைம் இருக்குது தேர்தலுக்கு. டெய்லி கொஞ்சம் நேரம் அதை ஒதுக்கி அதற்காக ஜெபம் பண்ணுங்க. ஐயா சொன்னது மாதிரி ஜெபம் பண்ணி யோசித்து யாருக்கு ஓட்டு போடணுன்றது போடுங்க. ஓட்டு போடாமல் தயவு செய்து இருக்காதீங்க. ஏன்னா நம்முடைய ஓட்டு வேறு மாதிரியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெபம் பண்ணுங்க. அவனுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. எல்லா சிம்டம்ஸ், எல்லா சூழ்நிலையும், எல்லா அறிகுறியும் கர்த்தர் வர்றாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. அதை நம்ம கேட்காம நம்ம அசட்டியாக இருந்தோம்னா அப்புறம் வரும் கோபத்துக்கு நாம் எப்படி தப்பித்து கொள்ள முடியும்? ஐயா சொன்னாங்க, ஆண்டவராலே ஒன்றும் செய்ய முடியாது. ஆமாம், செய்ய முடியாது தான். அது எப்படி ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது? அவரால் எல்லாம் கூடும், தேவனால் எல்லாம் கூடும் சொன்னார்ல. ஆமாம், ஆனால் அவர் பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணராக இருக்கார். அப்படிப்பட்ட பாவம் செய்து இருக்கும்போது அந்த பாவி கட்டாயமாக அந்த சம்பளத்தை வாங்கி தான் ஆகணும். பாவத்தின் சம்பளம் மரணத்தை வாங்கி தான் ஆகணும். வேலைக்கான கூலி கட்டாயமாக உண்டு. அந்த மாதிரி நேரத்தில் ஆண்டவரால் எதுவும் செய்ய முடியாது. நாம் அப்படிப்பட்டவளாக இராதபடிக்கு வரும் நாட்களில் இன்னும் ஆண்டவரை நாம் பிடித்துக் கொள்வோம். ஆண்டவருடைய காரியங்களில் அதிகமாக ஈடுபடுவோம். ஏன்னா நாட்கள் மிக குறைவு. அதுவும் இந்த காலகட்டத்தில் நம்ம அடுத்த செகண்டே உயிரோடு இருப்போமா என்ற நிச்சயமே கிடையாது. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். நம்ம வாழ்க்கை மிக மிக குறுகிய வாழ்க்கையாக ஆயிடுச்சு. அந்த நாட்களில் நம்ம ஆண்டவரை பிடித்து ஆண்டவரோடு நாம் செலவிடுவோம். ஆண்டவருக்காக நாம் உழைப்போம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட தியானிக்க தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 119 71ஆம் வசனம். சங்கீதம் 119 71. நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது. கண்களை பிடிச்சு வைப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, இந்த உயிர்த்தெழுந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்காய் ஆண்டவரே கர்த்தாவே இந்த பரலோகத்தை விட்டு ஆண்டவரே மனுஷ ரூபம் எடுத்து ஆண்டவரே எங்களுக்காய் நீர் ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவரே நீர் சிலுவை சுமந்தீர். கர்த்தாவே, எல்லாவற்றையும் செய்து முடிந்தது என்று முடித்து எங்களுக்கு நீர் வெற்றியை வாய்க்க செய்தவிட நம்ம நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே உம்மை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கத்தக்கதான இந்த நேரத்திலும் கர்த்தர் நீர் எங்களோடு பேச முடியாது செபிக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே நீர் வெளிப்படும், அடியனை மறைத்து நீர் பேச முடியாது செபிக்கிறோம். இது எங்களுக்கு பிரயோஜனமாக எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க என் தேவன் உதவி செய்யும். எல்லா விதமான ஆண்டவரே டிஸ்டர்பன்ஸை நீர் எடுத்து போடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.
வேதம் சொல்லுறது உபத்திரவம் நல்லது, உபத்திரவம் நல்லது. கடந்த மெசேஜில் கூட நம்ம பார்த்தோம், என்னது கொஞ்சம் நல்லதுன்னு பார்த்தோம். இங்கே வேதம் என்ன சொல்லுன்னா உபத்திரவம் நல்லது. பொதுவாக நம்ம யாருமே உபத்திரவத்தை விரும்பவே மாட்டோம். உபத்திரம் இல்லாமல் தான் நம்ம இருக்கணும், உபத்திரம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையை வாழ வேணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருடைய விருப்பம். என்னுடைய விருப்பம் அப்படிதான் இருக்கும். எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்னு தான் எல்லாருமே நம்ம நினைப்போம். நம்ம விரும்புறது உடனடியாக நமக்கு வந்துடணும். நம்ம சொல்லப்போனால் கஷ்டப்படாமல் இந்த ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணாமல் நமக்கு எல்லாமே வந்துடணும்னு தான் நாம் எல்லாரும் விரும்புகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா உபத்திரவம் நல்லது. நம்ம நினைக்கிறோம் எல்லாமே அப்படியே இன்ஸ்டண்ட்டாக வந்துடணும், ஈஸியாக வந்துடணும், அப்படியே ஃபாஸ்ட்டாக அப்படியே உடனே நமக்கு கிடைச்சிடணும், அப்படி தான் நம்ம விரும்புகிறோம். அதனால தான் அநேகர் என்ன பண்ணாங்க, ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்துருச்சு இல்லையா, ஃபாஸ்ட் ஃபுட் வந்துருச்சு. வீட்டில் இருந்தே என்னது சமைக்காமையே சாப்பாடு ஆர்டர் பண்ணிடலாம். ஸ்விக்கி, ஜொமேட்டோ தான். ஒருத்தன் சொல்கிறான் பிளிங்கிட்ன்றான். பிளிங்கிட்னா என்ன, கண்ணை அப்படி இமைக்கிற நேரம், நீ எது கேட்டாலும் இமைக்கிற நேரத்தில் கொண்டு வந்துடுறேன்றான். அப்படிதான் கொண்டு வந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னுடைய மனைவி இந்த ஒரு அரிசி ஒன்று ஆர்டர் போட்டாங்க. ஏன்னா இப்போ இந்த சூழ்நிலை ரொம்ப ஒரு மாதிரி அந்த சண்டை சூழ்நிலை ஒரு மாதிரியாக போயிட்டு இருக்கனால கொஞ்சம் சரி நம்ம கொஞ்சம் அரிசி வாங்கி வைக்கலாம், எது கிடைக்கலன்னா அரிசி இந்த கஞ்சியாவது வச்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நான் போட போகிறேன்னு சொன்னேன். சரி போடுமா சொன்ன மாதிரியே போட்டு முடியதில் பெல் அடிக்கிறான். கேட்டால் 25 கிலோ அரிசி எடுத்துன்னு வந்து நிற்கிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவன் சொன்ன மாதிரி பிளிங்கிட் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ளே எங்கேருந்து கொண்டு வந்தான் ஒன்றும் தெரியல. நாம் அதை தான் என்ன பண்ணுறோன்னா விரும்புகிறோம், உடனடியாக கிடச்சிடணும். நான் கஷ்டமே படக்கூடாது, எல்லாமே டக்குன்னு நடந்துடணும் தான் நம்முடைய வாழ்க்கையில் நினைக்கிறோம். அதனால நம்ம என்ன பண்ணுறோன்னா வேறு விதமாக கூட போயிடுறோம். நம்ம ஒன்று கிடைக்கணும் அப்படின்போது அது கஷ்டப்படாமல் கிடைக்கிறதுக்கு வேறு வழியை கூட நாம் செலக்ட் பண்ணி போயிடுறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா உபத்திரவம் நல்லது, உபத்திரங்களை பொறுமையாக சகிக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-20. உபத்திரவங்களை பொறுமையாக சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். அதாவது நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். நன்மை செய்து பாடுபடும் போது உபத்திரவப்படும் போது அது தேவனுக்கு பிரீதியா இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. எபேசியர் 5:10 கூட நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல வேதம் என்ன சொல்றது, கர்த்தர் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள். அப்ப ஆண்டவருக்கு பிரியம் என்னது? நன்மை செய்து பாடுபடுறது தான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது. நம்ம சோதிக்கணும் ஆண்டவருக்கு என்ன பிரியம், ஆண்டவர் எதெல்லாம் பிரியப்படுறாரு நம்ம சோதிக்க. எப்படி சோதிக்கிறது? அதுக்கு தான் வேதத்தை படிக்கணும். வேத அறிவு நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணாருன்னா கூட அவர் பிரசங்கம் பண்ணுறது கரெக்டா அப்படின்னு நமக்கு தெரியணும். அது எப்படி தெரியும்? வேத அறிவு நமக்கு இருக்க வேண்டும். ஸோ தேவனுக்கு பிரியமான காரியத்தை
என்னது அவருக்கு என்ன பிரியம், ஒரு ஒரு கணவனுக்கு என்ன பிரியம் என்று மனைவி அறிந்து செய்யும்போது அப்போதான் அது கணவனுக்கு அது ஒரு பிரியமா இருக்கும். அவருக்கு பிடிக்காத காரியத்தை செய்யும்போது அவர் எப்படி பிரியமா இருப்பாரு? பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்கும்போது அது பெற்றோருக்கு பிரியமா இருக்கும். ஒவ்வொரு மார்க்கும் அவ்வளோ முக்கியம். மார்க் எடுக்கலன்னா என்ன ஆகும்? பெற்றோர்கள் என்ன பண்ணணும்? பணம் கொடுத்து தான் பிள்ளைங்களை வேற மேல் படிப்புக்கு போகணும். அதே மார்க் எடுக்கும்போது என்ன ஆகும்? எந்த பணமும் இல்லாமல் நாம் படிக்க முடியும். அதான் பெற்றோருக்கு என்ன பிரியம் அறிந்து பிள்ளைகள் செயல்பட வேண்டும். உபத்திரவம் என்றால் என்ன? உபத்திரவத்தில் ஆண்டவர் உபத்திரவம் நல்லது என்று சொல்றார். உபத்திரவம்னா என்னது? அதாவது வேதம் சொல்றது நன்மை செய்து தீங்கு அனுபவி, உண்மையா இரு. 1 பேதுரு 4:14 சொல்லப்படுது. உண்மையா இருக்கணும், ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், மனுஷனுக்கும் உண்மையா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கை உத்தமமான வாழ்க்கையா இருக்க வேண்டும். சுவிசேஷத்து நிமித்தம் தீங்கு அனுபவிக்க வேணும். பாருங்க, சபையில ஒரு 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 அன்னைக்கு பார்க்குறேன், ஃப்ரெண்டு ஒரு வீடியோ அமைச்சிருந்தார். ஆயிரக்கணக்கான வாலிபர்கள், அதில் என் ஃப்ரெண்டும் போயிருக்கிறான். அவன் வீடியோ அப்படியே எடுத்து போடுறான். யாரோ ஒருத்தர் பாட்டுப்பா, யாரும் தெரியல, சினிமா பாட்டு ஏதோ பாடுறான். எல்லாம் வாலிப பிள்ளைங்க தான் அப்படி குதிச்சு அப்படியே அதை ரசித்து இருக்காங்க. ஆனால் நமக்கு ஐயா சொன்ன மாதிரி சபையில் நம்ம எத்தனை பேர் வராங்க? இந்த பூந்தமல்லியில் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த தெருவில் எத்தனை பேர் இருக்காங்கன்னா எத்தனை பேர் சபைக்கு வராங்க? இல்லை. ஏன்னா சபைக்கு வந்தால் என்ன, அங்கே என்னத்தை சொல்லுவாங்க, அதையே தான் சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஏசுன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அங்கே ஒரே உபத்திரம் தான். போய் பேசக்கூடாது, திருடக்கூடாது, உண்மையாக இரு, இப்படிலாம் இருந்தால் ஒருத்தர் சொல்ல, இப்படிலாம் இருந்தால் பிழைக்க முடியாது. ஆமாம், இங்கே பிழைக்க முடியாது, நீங்கள் வேணால் பிழைக்கலாம், ஆனால் பரலோகத்தில் பிழைக்க முடியாது. அதான் கர்த்தர் சொல்றாரு, உபத்திரவம் நல்லது. உபத்திரவம் நல்லது என்று சொன்ன ஆண்டவர் அப்படியே ஏதோ வாயில சொல்லிட்டு போல அந்த உபத்திரவத்தின் பாதையில அவர் கடந்து சென்றார். ஹல்லேலூயா. நமக்கு மாதிரியை பின்வைத்து போனார். ஏதோ அதை செய்யுங்க இதை செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகாம என்ன பண்ணார்? மாதிரியை பின்வைத்து போனார். சொன்னதை செய்து காண்பித்தார். சிநேகிதனுக்காக உயிரையே கொடுக்கிற அன்பை காட்டிலும் பெரிதான அன்பு வேற இல்லை என்று சொன்ன இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? செய்து காட்டினார். அவர் சொன்னார், நான் உங்களை சிநேகிதர் என்று அழைக்கிறேன் இனிமேல் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன தேவன் நமக்காக என்ன பண்ணாரு? உயிரையே கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனுடைய குணத்தை தான் நாம் பெற்றிருக்க வேண்டும். அதான் மாதிரியை நான் பின்வைத்து போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். இயேசுவும் உபத்திரம் அனுபவித்தது பிதாவாகிய தேவனுடைய திட்டமாகவே இருந்தது. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை படிக்கலாம். எபிரேயர் 2:10. இல்லை, எபிரேயர் படிங்க. ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துவது தேவனுக்கு. ஆமா, யார் ரட்சிப்பின் அதிபதி? யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இந்த இயேசு கிறிஸ்துவை என்ன பண்ணாராம்? உபத்திரவப்படுத்தினார். அந்த உபத்திரவத்தின் பாதையில ஆண்டவர் அவரை நடத்தி சென்றது ஆண்டவருக்கு பிரியம் என்று ஆண்டவர் கண்டார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உபத்திரவத்தின் பாதையில நடக்க வேணும் என்று பிதாவாகிய தேவன்
திட்டம் பண்ணி இருந்தா நம்மளும் அந்த பாதையில் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இவர் எப்படிப்பட்ட உபத்திரவத்தை நமக்காக அவர் அனுபவித்தார்? அதே எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என்றாலும் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு இயேசு மரணத்தை உத்தரித்ததன் நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டார். மரணத்தை உத்தரித்தார். நேற்று நான் உட்கார்ந்து ஆண்டுடைய வார்த்தைக்காக நான் நோக்கி பார்க்கும்போது இந்த உத்தரித்தார் என்ற வார்த்தை எனக்கு ஒன்றும் புரியல. உத்தரித்தார் இங்கிலீஷில் பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. அவர் அதோடைய மீனிங் அந்த அளவுக்கு அதில் வரல. ஆனால் உத்தரித்தார் என்ற தமிழ் வார்த்தை அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன வார்த்தைன்னா அர்த்தம்னா இது அநேகமாக இது இந்த ஆர்சி கேத்தலிக் அவங்க சபையில் சொல்லுவாங்க உத்தரித்த ஸ்தலம்னு கூட ஏதோ ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அந்த உத்தரித்தல்னா துன்பங்கள் மூலம் தூய்மை அடைதல் என்று தமிழ் அர்த்தமாக இருக்கிறது. ஆத்துமாக்களை பரிசுத்தப்படுத்துதல் என்ற ஒரு அர்த்தமும் ஆகிறது. அதாவது பரலோகத்துக்கு போவதற்கு தகுதி அடைகின்ற நிலை அப்படின்னு சொல்லி இந்த உத்தரித்தலுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆத்துமாக்கள் இறைவனை காணும் முன்பாக தூய்மை அடையும் நிலை என்று இந்த உத்தரித்தலுக்கு தமிழ் வியாக்கியானம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மரணத்தை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உத்தரித்தார். அல்லேலூயா. ஏனென்றால் தம்முடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்றி வருவதற்காக. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஏன் இவரோ இயேசு கிறிஸ்து உபத்திரவத்தை அனுபவித்தார்? ஏன் பரலோக தேவன் இயேசுவை உபத்திரவங்களுக்கு உட்படுத்தினார்? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகம் எரிகிற கடல். அப்ப இந்த இரண்டாம் மரணம் இருக்கு பாருங்க, இந்த இரண்டாம் மரணத்துக்கு நாம் தப்பித்து கொள்வதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை உத்தரித்தார். அல்லேலூயா. அந்த எபிரேயர் 2:9 நாம் வாசிக்கிறோம், அவர் மரணத்தை ருசி பார்த்தார் என்று எழுதப்பட்டிருக்கு. மரணத்தை ருசி பார்த்தார். மரணம் எப்படிங்க வரும்? மரணம் எப்படி வரும்? ஒரு செகண்ட் தான், அப்படிதானே? 10 தடவை மறைக்க முடியும்? இல்லை மணிக்கணக்காக செத்து போனான்னு சொல்லுவாங்களா? போயிட்டாரு அப்படி உடனே நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரு செகண்ட்ல மரணம் வரும். ஆனால் வேதம் சொல்லுது, ஆண்டவர் மரணத்தை ருசி பார்த்தார். அப்ப அந்த மரணத்தை ருசி பார்த்ததுன்னா என்ன? அவ்வளவு கொடிய, ஏன்னா மரணத்தை யாருமே விரும்புவதில்லை. மரணம் யாருக்குமே பிடிக்காது. அதனாலதான் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணாங்கன்னா, சில பணக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா, நான் இறந்து போயிட்டேன்னா என்ன நீங்கள் அந்த உடலை எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கில் பணத்தை கொடுத்து, நான் செத்து போயிட்டேன்னா என்னை உடலை நீங்கள் பாதுகாத்து பத்திரமா அப்படியே வச்சுருக்கணும். ஏன்னா பின்னாடி ஒரு காலத்தில் எவனாவது ஏதோ ஒன்று கண்டுபிடிப்பான், அப்போ எனக்கு உயிர் கொடுத்துருவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மரணத்தை யாரும் விரும்புவதில்லை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காய் மரணத்தை ருசி பார்த்தார். அது என்ன ருசி பார்த்தார்? பிள்ளைங்க கூட சில காய்கறிகளை கொடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்க அதை சாப்பிட மாட்டாங்க. சில பிள்ளைங்க என்ன பண்ணோன்னா, காய்கறி என்ன பண்ணுவோம், எடுத்து வாயில் போட்டுட்டு தண்ணி எடுத்து குடிச்சிருவாங்க. ஏன்னா அது பிடிக்காது, டேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி
தண்ணி எடுத்து குடிச்சு அப்படியே முழிக்கிறாங்க. நீங்கள் சாப்பிடுதானம்மா சொன்னீங்க, நான் சாப்பிட்றேன். இல்லைப்பா அது வந்து நல்ல டேஸ்ட் பண்ணி சாப்பிடு. நீங்கள் சாப்பிட சொன்னீங்க, நான் சாப்பிட்டுட்டேன், முடிஞ்சு போச்சு. அது அல்ல ருசி பார்த்தல். ஸ்ரீபெரும்புதூர் ஒரு டாக்டர் இருக்கார். அவர் சில நேரம் போகும்போது சித்த வைத்தியர் அவர்கிட்ட போகும்போது சில மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அவர் என்ன சொல்லுவார்னா, சார் நீங்கள் இதை வந்து அப்படியே சாப்பிடக்கூடாது, அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்ணும், அப்போனா அதோடைய முழு பலனை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ டேஸ்ட் பண்ணி அந்த டேஸ்ட்டை தான் இந்த மரணமாகிய இந்த அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ண நமக்காய் ருசி பார்த்தார். அவருக்கு தெரியும் மரணம் எவ்வளவு கொடியது, மரணம் எவ்வளவு வலியது என்று அவருக்கு தெரியும். அதனால தான் அந்த இரண்டாம் மரணமாகிய அந்த அக்கினி கடலுக்கு நாம் தப்பித்து கொள்வதற்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், மரணத்தை ருசி பார்த்தார், உத்தரித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் தைரியமாக நாம் சொல்லலாம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 55ல் நம்ம சொல்லலாம், மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா. இதை யாரால சொல்ல முடியுங்க? யாரால சொல்ல முடியும்? யாராலும் சொல்ல முடியாது. ஒரு கிறிஸ்தவனால மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்னா அந்த மரணத்தை எனக்காய் தேவன் ஏற்கனவே ருசி பார்த்தார். அந்த மரணத்தின் அந்த உத்தரித்தலை என் தேவன் எனக்காய் முதலாவே செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. இப்படியாக நம்முடைய ரட்சிப்பின் அதிபதியாக இயேசுவை பிதாவாகிய தேவன் பூரணப்படுத்தினார். ஹல்லேலூயா. ஆகவே தான் வேதம் சொல்கிறது, உபத்திரவம் நல்லது. பரீட்சை இல்லாம பாஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பாடுகள் இல்லாமல் பரலோகம் கிடையாது. சோதனை இல்லாம சாதனை இல்லவே இல்லை. வேதனை இல்லாம வெற்றி இல்லவே இல்லை. அதே மாதிரி உபத்திரவம் இல்லாமல் உன்னதரை நிச்சயம் நம்ம பார்க்க முடியாது. இதனால்தான் ஆண்டவர் சொல்றார், வேதம் சொல்கிறது உபத்திரவம் நல்லது, உபத்திரவம் அவசியம் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 14ஆம் அதிகாரம் 22ல் நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 14:22. மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னாங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும்? உபத்திரவங்கள் வழியாக தான் போக முடியும். இது வந்து குறுகலான பாதை. இப்படி போனா இடிக்கும், இப்படி போனா குத்தும். இந்த பாதை வழியாக தான் எங்க போனோம்? பரலோகத்துக்கு போகணும். நேரோ வே. இது வந்து பிராட்வே கிடையாது. பிராட்வேனா எப்படி இருக்கும்? சென்னையில் பிராட்வே இருக்கு இல்லையா? அதாவது ஒருத்தர் ஒரு தமிழ் ஆசிரியர் சொன்னாராம், கண்டக்டர்கிட்ட வந்து டிக்கெட் எடுக்கும்போது கேட்டாராம், அவர் வந்து பட் ரோட்டில் ஏறினார். பட் ரோட்டில் ஏறி அவர் பிராட்வே போகும்போது அவர் கேட்குறாரு, தமிழ் வாத்தியார்னால கண்டக்டர் சொல்கிறார், ஆனால் ரோட்ல இருந்து அகன்ற ரோடு போக ஒரு பயணிச்சுட்டு ஈயும் ஐயானாராம். இவர் கொண்டு நம்மளுக்கு கொண்டு புரியல, என்ன சொல்றாருன்னு புரியல. ஆனால் ரோடுன்னு என்னது? பட் ரோட்ல இருந்து அகன்ற ரோடு, அகன்ற பாதை எது? பிராட்வே. பயணிச்சுட்டு டிக்கெட்டு இஎம்ஐயானா கொடுங்க சார் அப்படின்னு. அந்த மாதிரி இந்த பரலோகம் வந்து இது ஒன்று ஒரு அகன்ற ஒரு பாதை கிடையாது. ஆனால் அகன்ற பாதையை தான் எல்லாரும் விரும்புவாங்க. நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்? டிராஃபிக் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக போகணும் அப்படின்னா எல்லோருடையும் விருப்பப்படுவோம். அதான் வேதம் சொல்லுது, இந்த அகன்ற பாதை வழியாக போகிறவர், விருப்பப்படுகிறவர் அநேகர், போகிறவர்களும் அநேகர். ஆனால் ஆண்டவர் அதை வந்து நமக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணலை. அவர் என்ன சொல்றேன்னா, நீ என்ன பண்ணணும்? குறுகிய பாதையில்
குறுகிய பாதை என்ன சொன்ன மாதிரி நம்ம வேதத்தை படிக்கணும், ஜெபம் பண்ணணும், நேரத்தை விட்டு ஜெபம் பண்ணணும். சொன்ன மாதிரி யூடியூப்பு இந்த கண்ட காரியங்களை உட்காந்து அதை பார்க்க நேரத்தை செலவு பண்ணாமல், கஷ்டம்தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறது தோணும். பிசாசான் என்ன பண்ணுவான், அப்படி தான் செய்வான். அந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு முதல்ல அவன் என்ன பண்ணான், பார்க்க வச்சான். அது எப்படி இருந்ததான் ஏவாளுக்கு, பார்வைக்கு சாப்பிட்றதுக்கு அது நல்லா இருக்கும். பரவாயில்ல, இது சாப்பிட்டா நல்லா இருக்கும். சிம்சன் என்ன பண்ணான், அந்த பொண்ணு தான் எனக்கு வேணும். ஏன் வேணுமா, பார்வைக்கு அவள் அவ்வளோ பிரியமானவளா இருக்கான். அதனால என்னாச்சு, பார்வையே போயிடுச்சு. ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் நம்ம இருக்கும்போது இந்த காரியங்கள் நடக்கும். அதனால இந்த குறுகலான பாதையின் வழியாய் நடப்பதே ஆண்டவருக்கு பிரியமா இருக்கு. ரோமர் 5:3-4 கூட நம்ம வாசிக்கலாம். உபத்திரத்தின் வழியாய் பரலோகம், உபத்திரவங்களில் மேன்மை பாராட்டுகிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் உபத்திரவத்தை என்ன பண்ண அனுமதிக்கிறார். அதனால நாம் அந்த உபத்திரவத்திலே மேன்மை பாராட்ட வேண்டும். மாத்திரமல்ல, அப்போஸ்தலர் 20:23 நம்ம வாசிக்கிறோம், கட்டுகளும் உபத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பரிசுத்த ஆவியானவர் பட்டணம் தோறும் தெரிவித்திருக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன். முதலாவது உபத்திரம் அவசியம். மாத்திரமல்ல, உபத்திரவத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். அல்லேலூயா. பவுல் சொல்றார், எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றாரு, அங்க கட்டுகள் உபத்திரவங்கள் எனக்கு இருக்குது, ஆண்டவர் வச்சிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, சுவிசேஷம் சொல்வதற்காக செல்கிறார். அதான் சுவிசேஷத்தின் நிமித்தம் தீங்கு அனுபவி, அதான் ஆண்டவர் சொல்றாரு. மாத்திரமல்ல, அப்போ நம்ம உத்தரத்திலேயே நம்ம இருந்து அப்படியே போயிடுறதா? இல்லை. வெளிப்படுத்தல் 7:14. அப்போ உபத்திரமே நான் அனுபவித்து அதனுடைய பலன் எதுவுமே கிடையாதா அப்படின்னு பார்க்கும்போது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள், ஆனபடியால் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த உபத்திரவத்தினுடைய பலன் என்னது? பரலோகத்துல ஆண்டவரோடு கூட ஆண்டவரை சேவிக்கிறார்கள். அல்லேலூயா. இதுதான் இந்த உபத்திரவத்தினுடைய பலன். அல்லேலூயா. ஆனால் தான் ஆண்டவர் சொல்றாரு, உபத்திரவம் நல்லது. அல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு தேவ ஊழியர் இருக்கார். அவர் ஒரு பாடல் ஒன்று எழுதினார் உபத்திரவத்தை பற்றி. அவர் 2-3 வரிகள் நம்ம பண்ணலாம். பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன், நீடுழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன், நீடுழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். இயேசுவை நான் காண்பேன், என் மீட்பரின் பாதம் சேர்வேன். இயேசுவை நான் காண்பேன், என் மீட்பரின் பாதம் சேர்வேன்.
நீடுழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். இயேசுவை நான் காண்பேன். என் நேசர் பாதம் சேருவேன். இயேசு மீட்பு இல்லை, செங்கடல் இல்லாமல் காணாமில்லை. மீட்பு இல்லை, செங்கடல் இல்லாமல் காணாமில்லை. சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. சோதனை இல்லாமல் சாதனை இல்லை. வேதனை இல்லாமல் வெற்றி இல்லை. வெற்றி இல்லை. பாடுகள் நீடுழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். பாடுகள் கழியாய் நீடுழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். இயேசுவை நான் காண்பேன். என் மீட்பர் பாதம் சேருவேன். இயேசுவை நான் காண்பேன். என் மீட்பர் பாதம் சேருவேன். அடிக்கப்பட்டாலும் அசைவதில்லை. நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கவில்லை. அசைவதில்லை. நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கவில்லை. தாங்கிடும் தேவன் ஏந்திடுவார். தாங்கிடும் தேவன் ஏந்திடுவார். தப்புவிக்கும் தேவன் சுமந்திடுவார். சுமந்திடுவார். பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன். நீடுழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன். நீடுழியாய் நித்திய காலம் நான் வாழ்வேன். இயேசுவை நான் காண்பேன். என் நேசரின் பாதம் சேருவேன். இயேசுவை நான் காண்பேன். என் நேசரின் பாதம் சேருவேன். அல்லேலூயா. பாடுகள் வழியாய் பரலோகம் செல்வேன். அதனுடைய பலன் என்னது? நீடுழியாய் இரவும் பகலும் ஆண்டவரோடு கூட நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு அவரோடு கூட யுகாயுகமாய் நான் வாழ்வேன். அல்லேலூயா. அதற்கு வேதம் சொல்றது உபத்திரவம் நல்லது. கர்த்தர் சொல்றாரு. யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல கூட நம்ம வாசிக்கலாம். யோவான் 15:16. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. நாம் கர்த்தரை தெரிந்து கொள்ள கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ள. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டதற்காய், கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்காக ஆண்டவரை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். ஹல்லேலூயா. நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர் மாத்திரமே பரலோகம் செல்ல முடியும். எல்லாராலையும் போக முடியாது. சரி, எப்படி ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார்? ஏசாயா 48:10. நம்மை தெரிந்து கொண்ட தேவன் எவ்விதமாய் நம்மை தெரிந்து கொண்டார்?
எஸ்ஐயா 48 10. உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. இந்த தெரிந்து கொண்ட தேவன் எப்படி நம்மளை தெரிந்து கொண்டார்னா, உபத்திரவத்தின் குகையிலே. ஹல்லேலூயா. ஏன் உபத்திரவத்தின் குகையிலேனா, நாமும் பரிசுத்தம் அடைய, நாம் பூரணராய் மாற, நாம் பரலோகம் சென்றடைய, இந்த பரமனோடு நீடூழியாய் வாழ, ஹல்லேலூயா, இதற்காகவே தேவன் நம்மளை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, அன்றைய இயேசு சொல்றாரு யோவான் 16:33 நாம் உபத்திரவத்தை அனுபவிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, யோவான் 16:33, உலகத்திலே உபத்திரம் உண்டு, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் உபத்திரம் உண்டுதான், உபத்திரம் இல்லாம இருக்காது. ஏன்னா கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டதே உபத்திரத்தின் குகையிலே நாம் தெரிந்து கொண்டார். ஆனாலும் ஆண்டவர் சொல்றார், திடன் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன், நான் உங்களை கைவிடுவதில்லை. இது வரைக்கும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்காராம். உலகத்தின் முடிவு வரையிலும் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை, நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உபத்திரவத்தில் நாம் நடந்தாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தோடு நாம் இருக்கும்போது நிச்சயம் இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் நம்மளையும் ஜெயிக்க உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்வது உபத்திரவம் நல்லது. இந்த தேவன் உபத்திரவத்தை நியமிக்கிறார். நமக்கு 1 தெசலோனிக்கேயர் 3:3, இந்த உபத்திரவம் நமக்கா நியமிக்கப்பட்டிருக்கிறது. 1 தெசலோனிக்கேயர் 3 அதிகாரம் 3 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 3:3. இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உபத்திரவம் நமக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் நம்மை உபத்திரவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காரு? நியமித்திருக்கிறார். ஏன்னா ஏன் உபத்திரவத்தை நியமித்திருக்காருன்னா, உபத்திரவங்களின் வழியாக நாம் போகும்போது நாம் பலனடைகிறோம். நம்ம ஆண்டவர் திடப்படுத்துகிறார். ஒருவனும் நம்மை அசைக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை திடப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, அந்த உபத்திரவத்தின் பாதையில் அவர் நியமிக்கிறது மட்டுமல்ல, அவர் நம்மை நினைத்திருக்கிறார். சங்கீதம் 132 அதிகாரம் 1வது வசனத்துல பார்க்கிறோம். தாவீது அவனை சகல உபத்திரவம் நினைத்துள்ளோம். உபத்திரவத்தை நியமித்திருக்கிற தேவன் இந்த உபத்திரவத்தை பாதையில் நாம் நடக்கும்போது நம்மை நினைக்கிறார். ஹல்லேலூயா. நினைத்து அவர் என்ன பண்றாருன்னா, சங்கீதம் 31:7 நம்மை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அது நினைப்பது உபத்திரவப்படுகிறோம் என்று அவர் நினைக்கிறது மாத்திரமல்ல, நம்மை காண்கிறார். சங்கீதம் 31:7. நீர் என் உபத்திரவத்தை பார்த்து என் ஆத்தும வியாகுலங்களை அறிந்திருக்கிறீர். ஹல்லேலூயா. இந்த உபத்திரவத்தை நியமித்திருக்கிற தேவன் அவர் நினைக்கிறது மாத்திரமல்ல, அந்த உபத்திரவத்தை நோக்கி பார்க்கிறார். இப்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கானான் போறதுக்கு முன்னாடி எகிப்தில் எப்படி உபத்திரவப்பட்டார்களோ, யாத்திராகமம் 3:7 நம்ம பார்க்கிறோம்.
அந்த உபத்திரவத்தை, அவருடைய கூக்குரலை, அவருடைய உபத்திரவத்தை கர்த்தர் பார்க்கிறார், கண்ணோக்கி பார்க்கிறார், கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 22:24 நம்ம வாசிக்கிறோம். உபத்திரப்பனுடைய உபத்திரத்தை அற்பமா எண்ணாமலும் அருவருக்காமலும் தம்முடைய முகத்தை அவனுக்கு மறைக்காமல் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருள். ஹல்லேலூயா. உபத்திரத்தின் பாதையில் நடக்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் அளிக்கிற தேவனா இருக்கு. ஹல்லேலூயா. உபத்திரவத்தை நியமித்த தேவன், அதை நினைக்கிற தேவன், நம்ம உபத்திரப்படும் போது நம்மை நோக்கி பார்க்கிற தேவனோடு மட்டும் இல்லாம அவர் அதை கேட்கிறார். ஹல்லேலூயா. அதை அற்பமாக அவர் எண்ணுவதில்லை, அதை அருவருப்பதில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எந்த உபத்திரவத்தின் பாதையில் நம்ம போயிருந்தாலும், இல்லை ஒருவேளை இப்பொழுது நாம் செல்கிற பாதை ஒரு உபத்திரவத்தின் பாதையாக இருந்தாலும், கர்த்தர் அதை அருவருக்காமலும் அதை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நோக்கி பார்க்கிறது மாத்திரமல்ல, சங்கீதம் 119 அதிகாரத்துல 153 வசனத்தை நாம் வாசிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணாரு? உபத்திரத்தை பார்த்து என்னை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7:10 கூட நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7 அதிகாரம் 10 வசனம். நம்ம உபத்திரவத்தில் இருக்கும்போது உபத்திரவத்தை நியமித்த தேவன் அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரவங்களிலும் நின்று அவனை விடுவித்து ஹல்லேலூயா. என்ன பண்ண? எல்லா உபத்திரவங்களிலும் நின்று அவனை விடுவித்து. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை உபத்திரவத்திலிருந்து விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உபத்திரவத்தை நியமிக்கிறார், அதை நினைக்கிறார், அதை பார்த்து பரிதாபப்படுகிறார். நம்முடைய ஜெபத்தை கேட்டு நம்ம உபத்திரவத்திலிருந்து விடுதலையாக்குற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் இந்த உபத்திரவம் நம்மை தொடர்வதில்லை, இது சீக்கிரமாய் நம்மை விட்டு நீங்கி விடுகிற உபத்திரவமா இருக்கிறார். அதனால்தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 7 வசனத்துல, 2 கொரிந்தியர் 4:7, இது எப்படிப்பட்ட உபத்திரவம் என்று பவுல் சொல்கிறார். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாகிறாமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை 2 கொரிந்தியர் 4:17. தேவன் காணப்படுவதில் அல்ல, காணப்படாததை நோக்கி நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இது எப்படிப்பட்ட உபத்திரமா? அதிசீக்கிரத்தில் நீங்கும் உபத்திரவம். இது சொன்னது யாருன்னா பவுல் படாத உபத்திரவமே கிடையாது. அவர் அது ஒரு லிஸ்ட் ஒன்று போடுறாரு, என்னென்ன உபத்திரவம் பட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் போறாரு. இப்படிப்பட்ட அந்த பவுலே என்ன சொல்றாருன்னா, இது அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரம் என்று சொல்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு நியமித்திருக்கிற, கர்த்தர் தருகிற அந்த உபத்திரவத்தில் நாம் இருக்கும்போது அதை சீக்கிரத்திலே நம்மை விட்டு நீங்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எனவே வேதம் சொல்கிறது உபத்திரவம் நல்லது. ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடி முடிப்போம். அதிசீக்கிரத்தில் உபத்திரமோ அதிசீக்கிரத்தில் உபத்திரமம் போகாதே போகாதே. உபத்திரத்துல சோர்ந்து போகாத. கர்த்தர் அனுபவிக்கிற
இந்த உபத்திரவத்தை நாம் சோர்ந்து போகாமல் இருப்போம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆமென். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சீக்கிரத்தில் லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே. மகிமை தருகிறது. அல்லேலூயா. ஈடு இணையில்லா மகிமை தருகிறது. சோர்ந்து போகாதே. அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் நெருக்கப்பட்டார். பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் களிகூருவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம் களிகூருவோம். சோர்ந்து போகாதே, நான் சோர்ந்து போக மாட்டேன். சோர்ந்து போக மாட்டேன். போக மாட்டேன். நான் சோர்ந்து போக மாட்டேன். அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் லேசான உபத்திரவம். அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் இமைப்பொழுதில் இது நீங்கிவிடும். அல்லேலூயா. இந்த உபத்திரத்தின் பாதையில் நம் ஆண்டவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. நாம் ஜெபிப்போம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துவோம். பிதாவே உமக்கு நன்றி. அப்ப நீங்க சொன்னீங்களே உபத்திரவம் நல்லது,